இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாவது நிருபம் 4வது அதிகாரம் 9வது வசனம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினதுனால தேவன் நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக தம்மை தாமே வெறுமையாக்கி ஒரு அடிமை போல, அதாவது சிலுவையிலே தம்முடைய உயிரை கொடுக்கிற அளவுக்கு பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அந்த செத்துப்போன ஆத்துமாவுக்கு உயிர் கொடுக்க ஆவியை உயிர்ப்பித்து தருவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே வந்து நம்முடைய ஸ்தானத்திலே இருந்து நமக்கு வர வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய இருதயத்தை அவருடைய இரத்தத்தினாலே பாவமர கழுவி சுத்திகரித்து அதிலே வாசம் பண்ண விரும்புகிறார். தேவன் நமக்கு நிலையான அழியாத வாழ்வை அளித்திருக்கிறார். அந்த வாழ்க்கை அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்பதே சத்தியம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனும் தேவனாலே பிறந்தவன். அப்படி தேவனாலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பிசாசின் தந்திரங்களிலே கண்ணியிலே விழுந்து விடாதபடி கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்த வெற்றியினாலே தன்னை காத்து இந்த உலகத்தை ஜெயிக்கிறவனாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறான். ஏனென்றால் தேவனுடைய ஆவி அவனுக்குள் இருக்கிறது. கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது நாம் மறுரூபம் அடைந்து அவர் இருக்கிற வண்ணமாகவே அவருக்கு ஒப்பாக இருப்போம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் இருப்பதால் அவருடைய சாயலை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இந்த பூமிக்கு அவர் வரும்போது நாமும் மறுரூபம் அடைந்து வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்திய காலமாக நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்துள்ள ராஜ்யத்தில் அவரோடு நாம் வாழப்போகிறோம். இந்த தேவனுடைய சுயநலமற்ற அன்புக்கு உரியவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக அவருடைய பிள்ளைகளாக வாழ அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை உண்டாக்கினவர் எங்கள் மீது அன்பு வைத்ததுனால எங்களுடைய வாழ்க்கையை நீர் சீர்படுத்தி தண்டனையிலிருந்து எங்களை விடுவிக்கும்படியாக உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமா எங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளாக்கி எங்களுக்காக நீர் உண்டு பண்ணின அந்த பரம ராஜ்யத்துக்கு அழைத்து போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தகப்பனுடைய நிபந்தனை இல்லாத அன்புக்காக, பாரபட்சம் இல்லாத அன்புக்காக, எங்களை விட்டு கொடுக்காத உங்கள் அன்புக்காக, எங்களுக்காக உங்கள் உயிரை கொடுத்த இந்த அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நிலையில்லாத மனிதர்களுடைய அன்புக்காக ஏங்குகிற இந்த நாளிலே தேவன் எங்கள் மீது வைத்திருக்கிற நித்திய அன்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நிலையான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள உம்மிடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.